நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு சங்க பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சந்திப்பு பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த எழுத்தாளர்கள் மற்றும் இலக்கிய துறை சார்ந்து பயணிப்பவர்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் யாழ் பொன்னாலை வரதராஜ பெருமாள் வித்தியாசாலையினுடைய அதிபராகிய திருச்செல்வம் தவரத்தினம் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறோம். தங்களுடைய இந்த பணியின் ஊடாக சமூகத்திற்கு இந்த எழுத்துத்துறையையும் எழுத்தாளர்கள் பற்றியும் அவர்களுடைய விவரங்களை வெளிக்கொணர்வதையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களுக்கு மூலம் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். கட்டாயம் அது எங்களுடைய ஒரு பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. ஊடகங்கள் கட்டாயம் அந்த பணியை செய்ய வேண்டும். மறைந்திருக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள் இலக்கியத்துறை சார்ந்த பயணிப்பவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய இந்த ஊடகங்களுடைய கடமை. அந்த வகையில் நாங்களும் எங்களுடைய அந்த கடமையின்பால் தவறாகாமல் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்வதில் மிக்க மகிழ்ச்சி. சரி சார், நான் உங்களை ஆரம்பத்திலே அறிமுகப்படுத்தி இருந்தேன். நீங்கள் ஒரு அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு முன்னராக எனக்கு முன்னால் பல தொகுதிகளை நீங்கள் வெளியிட்டு வைத்திருக்கிறீர்கள். இரண்டுமே கொஞ்சம் கடினமான சவாலான துறை, வெவ்வேறான துறையாக இருக்கின்றது. நீங்கள் ஆசிரியராக இருந்து கொண்டு அதிபராக தற்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்கையில் இந்த எழுத்துத்துறை சார்ந்த ஆர்வம், நாட்டம் உங்களுக்கு எப்போதில் இருந்து ஆரம்பமானது? நான் வவுனியாவில் புளியங்குளம் இந்து கல்லூரியில் கற்றுக்கொண்டிருந்த காலத்தில் அங்கே எனக்கு இயல்பாக கிடைத்த அதாவது ஒரு சேவை மக்களுக்கான செய்து கொண்டிருந்தான். ஜோதிடத்தில் இந்த புதிய வீடுகளை அமைக்கிறதுக்கான அதுகளுக்கு இந்த திட்டங்களை எடுத்து கொடுக்குறது, அதாவது வீட்டுக்கு நிலம் எடுக்கிறேன்னு சொல்கிறது. பிற்பாடு நான் அந்த காலப்பகுதிக்கு பிற்பாடு என்னுடைய பிரதேசத்துக்கு வந்த பிறகு அந்த மக்கள் என்னிடம் கேட்பார்கள், இது சம்பந்தமாக தங்களுக்கு சில விளக்கங்கள் வேணும் அல்லது நீங்கள் அதை செய்து தருவீங்களாண்டு. அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது, இது தொடர்பாக ஒரு நூலே எழுதுவோம் என்று. அது பெயர் மானிடமும் ஜோதிடமும் ஒரு நூல் எழுதி அதில் 29 பொருளடக்கம் பிரிவுகள் இருக்குது. அதில் வீட்டுக்கு மணியடி சாஸ்திரம் என்ற ஒரு பகுதியை எழுதியிருந்தேன். இதற்கு முன் நான் எழுத்துத்துறைக்கு வாரத்துக்கு காலத்தில் இயல்பாக என்னிடம் அந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு தந்திருந்தது, இதில் ஒரு ஆர்வத்தை தூண்டியிருந்தது. அதனால் சமாதி அடைந்த முக்தர் கிருஷ்ணருடைய அவர் இருக்கிற காலத்தில் அவருடைய பாடல்கள், அந்த ஆலயத்தினுடைய வரலாறை நான் நூலாக எழுதியிருந்தேன். இளைஞர் சேவைகள் மன்றத்தின் அல்லது இலக்கிய மன்றங்களில் சில கவிதை போட்டியில் ஈடுபட்டிருந்தேன். ஆனால் அதில் ஆரம்பங்களில் பரிசு கிடைக்கல. தினகரன் பத்திரிகையில் நடைபெற்ற விமர்சன போட்டியில் நான் பங்கு பெற்றிருந்தேன். மகாகவியின் கூட இலக்கியத்திற்கான அந்த விமர்சனத்தை எழுதியிருந்தேன். அது அகில இலங்கை ரீதியாக எனக்கு அந்த லேக் ஹவுஸ் நிறுவனம் பரிசனை தந்திருந்தது. ஆனால் அந்த காலத்தில் மிகவும் போர் சூழ்நிலையில் நான் போய் அதை பெற்றுக்கொள்ளையில் பின்னால் அதை எனக்கு கடிதத்தில் அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார்கள். இவ்வாறாக என்னுடைய அந்த எழுத்துத்துறை மக்களை நோக்கியதாக என்றது தான் நோக்கமாக இருந்தது. இந்த பிரபஞ்சம்தான் நம்ம வழி நடத்தி பல்வேறு துறைகளில் இந்த எழுத்துத்துறையில் பரிணமிக்கிறதுக்கான ஒரு அடித்தளத்தை இட்டதென்று சொல்லலாம். நிச்சயமாக. குறிப்பாக உங்களுடைய நூல்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதுதான் தோன்றுகின்றது. ஒரு துறை சார்ந்து இல்லாமல் பல துறை சார்ந்து, குறிப்பாக நீங்கள் சொன்னதை போல மக்களுக்கு என்ன விடயம் தேவையோ அந்த விடயத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களுடைய பயணம் இன்னும் தொடர வேண்டும். குறிப்பாக நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து தற்பொழுது அதிபராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த எழுத்துத்துறை சார்ந்தும் ஏராளமான புத்தகங்களையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது இரண்டுக்குமே நேரம் என்பது மிகவும் ஒரு அவசியமான ஒரு விடயம்.
இரண்டுக்கும் செலவழிக்கக்கூடிய நேரங்கள் அதிகமாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையில் வந்து இந்த நேரத்தை நீங்கள் எவ்வாறாக முகாமைத்துவம் செய்து இன்று வரையிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னென்றால் இந்த கேள்விக்கான விட அநேகமாக நான் எங்கு எப்பொழுது வந்தாலும் சென்றாலும் என்னுடைய இந்த நேரத்தை, இந்த இறைவன் நமக்கு தந்த இந்த வாழும் காலத்தின் நேரத்தை பயனுடையதாக கொள்ள வேண்டும். நான் எங்கு போனாலும் ஏதாவது ஒரு தேடல் அல்லது ஏதாவது ஒரு எழுத்துத்துறை அல்லது ஏதாவது ஒரு புத்தாக்கம் அல்லது புதிய நிர்மாணத்தை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருப்பேன். ஆகவே எனக்கு கிடைக்கின்ற நேரங்களில் நித்திர கொள்கிற நேரத்தை கூட இதுக்கு பயன்படுத்தி இருக்கிறேன். ஏனென்றால் கடந்த காலங்களில் ஒரு வருடத்தில் 4-5 புத்தகங்களை கூட எழுதியிருக்கிறேன். ஆனால் இன்று அவ்வாறான நிலை இல்லை. ஒரு புத்தகம் அல்லது 2 புத்தகம்தான் ஒரு வருடத்தில் எழுதக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதிலும் என்னுடைய இந்த எழுத்துத்துறையில் தற்சமயம் நான் வேறு ஒரு கோணத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த புத்தகங்கள் ஒரு புத்தாக்கமுடைய அல்லது அது ஒரு வித்தியாசமான செய்திகளை, அதாவது அதின் உண்மை பொருளை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேணுமா இருந்தால் 10 வருடங்களாக ஒரு புத்தகத்தை எழுதுவதற்காக அதனுடைய அந்த பொருட்களை, மாதிரிகளை சேகரித்து கொண்டு இருப்பேன் அல்லது தகவல்களை சேகரித்து கொண்டிருப்பேன். ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு முன் சேகரித்த தகவல்கள், அந்த மாதிரிகள் தற்பொழுது புத்தகங்களாக வருகிறது. அது அவ்வாறான எழுத்துத்துறையில் யாரும் இப்பொழுது ஈடுபடுகிறார்களோன்றது எனக்கு தெரியல. அதன் விளக்கம் என்னென்றால், பிரபஞ்சத்தில் சங்கு என்ற ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்காக 10 வருடங்களாக இலங்கையினுடைய பல்வேறு கடற்கரைகளில் நான் சங்குகளை சேகரித்திருக்கிறேன். 108 வகையான சங்கு மாதிரிகளை வைத்திருக்கிறேன். அதே போல் வழிபாட்டில் எடுத்துக்கொண்டால் ஏன் தூபம் எடுக்கிறார்கள், இது சரியான தூபமா, இதில் கெமிக்கல் இருக்குதாண்டு ஆராயறதுக்காக பிரபஞ்சத்தில் தூபம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறேன். அதற்காக இந்தியா சென்று உண்மை பொருளான அந்த தூபத்தின் அந்த பிசின், அது என்னென்ன வகையான பிசின் இருக்குது, தூபம்ண்டா சாம்பிராணி, மற்றது குங்குலியம் என்ற இந்த 2ம், அடுத்தது இந்த அதுகளில் செய்கிறதுக்கான ஏனிய உபகர பொருட்கள், இது மனிதருக்கு இவ்வாறு பயன்படுது என்று சொல்லி நோய்களுக்கான ஒரு மருத்துவம் என்று சொல்லியும் பிரபஞ்சத்தில் தூபம் என்ற அந்த நூலை உருவாக்கி இருக்கிறேன். அதே மாதிரி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் சேகரித்த பொருட்கள் அல்லது சென்று வந்த இடங்கள், இரத்தினக்கல் எடுக்கிற இடத்துக்கெல்லாம் போய் நவரத்தினங்கள், நலந்தரும் நவரத்தினங்கள் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அதுக்கான மாதிரிகளை எல்லாம் சேகரித்து வச்சிருக்கின்றேன். அதுகளை நான் ஏதோ ஒரு வகையில் எனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை மக்களுக்கு சில ஃப்ரீயாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது அவர்களுக்கு இப்போ அதாவது ஒரு ஆபரணம்ன்றது வெளியில் ஒரு கவர்ச்சிக்கான ஒரு பொருள் அல்ல. இது உடல் உலகத்தை மேம்படுத்துகின்ற ஒரு பொருள் என்றதை பற்றியதான வேறு ஒரு கோணத்தில் எழுதியிருக்கிறேன். அந்த நவரத்தினங்களை பற்றி வேறு நூல்கள் வந்திருக்கு. இந்த வகையில் எழுதின நூல்களில் யாருமே தொடாத பக்கத்தையும் இன்னொரு விடயத்தை சொல்லி கொண்டு போனால், இதுவரையும் யாருமே எழுதாத நூல்கள் சிலவற்றை எழுதி கொண்டிருக்கிறேன். அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னால், பிரபஞ்சத்தில் மணியை பற்றியதான ஒரு தனி நூல் வரவில்லை. அதே மாதிரி சந்திர வழிபாடு, இப்போ இறைவன் அல்லது தெய்வங்களை வழிபாடுகளை சந்திரனை பற்றி ஒரு தனி நூல் வரையில்லை. அதே மாதிரி சங்கு என்று சொல்லி தமிழ் மொழியில் சங்கை பற்றிய தனி ஒரு நூல் வரையில்லை. அவ்வாறான வெளிவராத அல்லது யாராவது அந்த பக்கத்தை தொடாத விடயங்களை தான் நூலாக எழுதி கொண்டு இருக்கிறேன். நிச்சயம் இது ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு, வித்தியாசமான ஒரு முயற்சியாக இருக்கின்றது. கேள்விப்படாத விடயம் எனக்குமே புதிதாக இருக்கின்றது. குறிப்பாக நான் கேட்டிருந்தேன், இந்த நேரத்தை எவ்வாறு முகாமைத்துவம் செய்கிறீர்கள் என்று. குறிப்பாக பார்த்தோமானால், நீங்கள் ஒரு நூல் வெளியீட்டிற்காக ஏறத்தாழ 10 வருடங்கள் அதுக்கு மேலாகவும் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறான முயற்சிகள் இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும். நீங்கள் சொன்னதை போல
எல்லோரும் பேசுகிற விடயத்தை பற்றி பேசாமல் பேசப்படாத ஒரு விடயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது வந்து அதை பற்றி அறிந்து கொள்பவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு தீனியாக கூட உங்களுடைய அத்தனை தலைப்புகளும் உங்களுடைய அத்தனை படைப்புகளும் அமைந்து கொள்ளும். தொடர்ந்தும் இன்னும் உங்களுடைய இந்த எழுத்துத்துறை சார்ந்த பயணம் இன்னும் தொடர வேண்டும் சார். நாங்களும் நிகழ்ச்சியின் வாயிலாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த எழுத்துத்துறை சார்ந்து நீங்கள் பல வெளியீடுகளை வெளியிட்டு இருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்கையில் வந்து உங்களை கவர்ந்த அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு எழுத்தாளர் பற்றி குறிப்பிடுங்கள். ஆம், எனக்கு என்னோடு மிகவும் அன்பாக ஆன்மீக ரீதியில் ஒரு உந்து சக்தியை தரக்கூடியவராக பேராசிரியர் வேதநாதன் அவர்கள் என்னுடைய நூலுக்கு கணிப்பு தந்திருக்கின்றார். அதே வேளையில் வந்து எனக்கு உற்சாகம் தந்திருக்கிறார். மறைந்த எங்கள் ஊரில் இருந்த மறைந்த கவிஞர் குமாரசாமி ஐயா அவர்கள் இதற்கான உந்து சக்தியை தந்திருக்கிறார். மற்றும் கதிர் குமாரசுவாமி ஐயா அவர் வந்து எனக்கு இந்த எழுத்துத்துறையில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்டால் அதுக்கான ஆலோசனைகளை அவை சம்பந்தமான விவரங்களை நான் அவரோட கலந்துரையாடுவதுண்டு. அவ்வாறு பல பேர் என்னுடைய இந்த எழுத்துத்துறைக்கு மற்ற தற்சமயம் 2 நூல்களுக்கு வைத்தியர் சுதர்மன் அவர்கள் எனக்கு ஆலோசனைகளை தந்திருந்தார். நீங்கள் இது நல்ல விஷயம் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அவ்வாறு இலக்கிய ரீதியாகவும் ஒவ்வொரு துறை ரீதியாகவும் இருக்கின்ற இந்த அறிவு, அதன் செயற்பாட்டு ரீதியான அறிவு கொண்டவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு பலரும் எனக்கான இந்த உந்து சக்தியை தந்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் யாழ் பல்கலைக்கழகத்திலும் பல்வேறு துறையை சார்ந்தவர்களும், நான் யாழ் பல்கலைக்கழகத்தின் ஒரு மாணவராக இருந்தேன். விஞ்ஞானத்துறையாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, இந்தி நாகரிகத்துறையாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற அந்த பேராசிரியர் விரிவுரையாளர்கள் எல்லாம் நிறைய எனக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். நிச்சயமாக சார். இவ்வாறான வழிகாட்டுதலின் ஊடாகத்தான் வந்து நீங்கள் பல்துறை சார்ந்த வெளிவரக்கூடிய பல்வேறுபட்ட நூல்களை எழுதியிருக்கிறீர்கள். குறிப்பாக அத்தனை நூல்களும் சமூகத்திற்கு சென்று சேர வேண்டும். நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அதனுடன் இணைந்து இவ்வளவு நேரமாக எங்களுடன் இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை கூறியமைக்காக நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நன்றி சார். நன்றி. நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.